கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எடுத்தவங்க வாசிங்க. புலம்பலுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அழகான கர்த்தருடைய வார்த்தை. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு விரோதமாய் அவர்கள் அந்த பட்டணத்திற்கு அவர்கள் புறமே தள்ளப்பட்டு கர்த்தராலே கைவிடப்பட்டு ஒரு போராட்டமான ஒரு நிலைமையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினால இப்பொழுது இவர்கள் வாதித்து இவர்கள் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையில மிகுந்த இரக்கத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். அல்லேலூயா. அப்போ இவர்களுடைய போக்கஸ், இவர்கள் பார்க்கிற காரியம் கர்த்தரை விட்டு கர்த்தரை பார்க்காதபடிக்கு வேற ஏதோ ஒரு காரியத்தை இவர்கள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரை பார்த்து கேட்கிற ஒரு விண்ணப்பம் தான், ஆண்டவரே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அல்லேலூயா. உம்மிடத்தில் என்ன நீங்க திருப்புங்க. Draw us near to you. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் சுமந்து அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அநேகரை தம் மண்டையில் சேர்த்து கொண்டார் என்று நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை திரும்பி கர்த்தரை நோக்கி நாம பார்க்காத வண்ணமாய் கர்த்தரை நோக்கி நாம பார்க்கிற காரியங்களை விட்டு நாம கர்த்தரை விட்டு தூரமாய் போனதுனால இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னிடத்தில் திரும்பு. அல்லேலூயா. நீ என்னிடத்தில் திரும்புவாயாக. அவர் நம்மை அவரிடத்தில் திரும்புவதற்கு அவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. அந்த காரியத்தின் மூலமாய் தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அல்லேலூயா. 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து என்ன காரியத்தை 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. நாம் அவர் அண்டை திரும்பும்படியாய் நாம் அவர் அண்டை திரும்பும் போது பூர்வ காலத்தை போல நம்முடைய நாட்களை புதிதாய் தருகிறார். அதுதான் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க உம்மை விட்டு தூரம் போயிட்டோம், இப்பொழுது எங்களை உம் மண்டையில் எங்களை சேர்த்து கொள்ளும். அப்பொழுது நாங்க எப்படி ஆதியில நாங்க எவ்வளவு சந்தோஷமா சமாதானமா விடுதலையா கர்த்தருக்கென்று நாங்க காரியத்தை செய்திருந்தோமோ அந்த நாட்களை எங்களுக்கு நீ கொடுப்பீர். அல்லேலூயா. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீர் என்னை தண்டித்தீர், பணியாத மாடு போல அடிக்கப்பட்டு என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். ஆண்டவரே, நீர் என்ன திரும்புங்க, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? திருப்பப்படுவேன். நம்மளால திரும்ப முடியாதுங்க. கர்த்தரிடத்திலிருந்து நாம காரியத்தை கேட்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 83ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது அவர் நம்மை அவர் அண்டையிலே திருப்பிக் கொண்டு அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணி நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 51:12 நாம வாசிக்கும் போது, உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான, அப்ப அவர் என்ன பண்றாரு? அவர் நம்மை அவர் அண்டையை திரும்ப வைத்து
அவருடைய முகத்திலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி அவர் நம்மை ரட்சித்து ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து பூர்வ காலத்தில் இருக்கிற நாட்களை போல நம்முடைய நாட்களை புதிதாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போதான் முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியா எழுதின புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தரிடத்துல நாம திரும்பி இருக்கிறோங்க. கர்த்தர் நமக்கு ஒரு டைம் கொடுப்பார். அந்த டைமுக்குள்ள நாம திரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு? நம்மை சரிப்படுத்துவாரு, நம்மை சீர்படுத்துவாரு. எப்படி ஒரு அப்பா ஒரு பிள்ளைய ஏய் நீ பண்றது தப்புடான்னு சொல்லி அடிச்சு என்ன பண்றாங்க? திருத்துறாங்கல்ல, அதே மாதிரிதான் கர்த்தர் நாம் அழிவுக்கு நேராய் போகக்கூடாது, நம்மளுடைய ஆத்துமா நரகத்திற்கு நேராய் போகக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரிடத்திலிருந்து பின்வாங்கப்படக்கூடாது, கர்த்தரிடத்திலிருந்து தூரம் போகக்கூடாது என்று உங்களை காட்டிலும் கர்த்தருக்கு மிகுந்த வேதனை இருக்குதுங்க. அதுதான் அவருடைய அன்பு. அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை அவரிடத்திலிருந்து திருப்புவதற்கு அவர் என்ன பண்றார்? நம்மை தண்டிக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த தண்டனையை தான் நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, கர்த்தரே எனக்கு இந்த காரியத்தை ஏன் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த பலவீனத்தை கொடுத்தீங்க, ஏதோ கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வராருங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரிடத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க, கர்த்தரிடத்திலிருந்து தூரமா போயிட்டீங்க. இளைய குமாரனை போல அப்பாவுடைய வீட்டை விட்டு தூரமா போயிட்டோம் நம்ம. இப்போ கர்த்தர் நம்மை அவர் அண்டையிலே திரும்புவதற்கு அவர் நம்மை சீர்படுத்துகிறார். Hallelujah. He is set righting the things. Hallelujah. 3 காரியத்தை இந்த நாளிலே நாம பார்த்து எப்படி கர்த்தர் இந்த ஜனங்களை மாற்றுகிறார் என்று சொல்லி நாம 3 காரியங்களை குறித்து நாம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசியுங்கள். முதலாவது யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்க, 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நாம் இழந்த வருஷத்தை நமக்கு திருப்பி கொடுத்து நம்மை அவர் அண்டையிலே திருப்ப வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அநேக காரியங்களை நாம பார்க்கலாம். ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க, அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் போனது. அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ இழந்த வருஷத்தை நான் என்ன பண்ண உனக்கு திரும்பி கொடுப்பேன். பூர்வ காலத்தில் இருக்கிற நாட்களை போல நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொன்னார் இல்லையா? எதை திருப்பி கொடுக்கிறார்னா, நாம இழந்த வருஷத்தை நாம நன்மையாய், நாம ஆசீர்வாதமாய், நாம சந்தோஷமாய், நாம சமாதானமாய், நாம கர்த்தருக்கு பிரியமான வாழ வேண்டிய வருஷத்தை நாம கர்த்தரிடத்திலிருந்து தூரம் போனதுனால இழந்தோம் இல்லைங்களா? அந்த நாட்களை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு பாத்தீங்கன்னா, அதே யோவேல்ல 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசியுங்க. ஆதலால் நீங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. என்ன காரியம்? நாம ஏன் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோம்னா, நாம முழு இருதயத்தோடு என்ன பண்ணல? கர்த்தரை தேடல. ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, 8 மணிக்கு ஆராதனை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால நான் சபைக்கு போகணும் என்று சொல்லி சில பேர் வந்திருப்பீங்க. உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஐயோ இன்னைக்கு 8 மணி, ஐயோ இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சண்டேக்காக சர்ச்சுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு கர்த்தருடைய நாள்.
இது நாளுக்காக தான் இந்த வாரம் முழுவதுமா நான் காத்திருந்தேன். நான் தாவீதை போல நான் எப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வேன், நான் எப்பொழுது அவரை பாடுவேன், நான் எப்பொழுது அவருடைய வசனத்தை கேட்பேன், நான் எப்பொழுது அவரை ஆர்ப்பரித்து துதிப்பேன் என்று சொல்லி வாஞ்சையுள்ள இருதயத்தோடு நாம வந்தோமா? இல்ல இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நான் சண்டே சர்ச்சுக்கு போலன்னா பாஸ்டர் என்ன கேள்வி கேட்பார், அதுக்காக நாம வந்தோமா? ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். இவர்கள் பாருங்க, இவர்கள் கர்த்தரை தேடுறாங்க. எப்படி தேடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை கிழித்து அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. யூதருடைய முறம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க வஸ்திரத்தை கிழிப்பார்கள், சாம்பலை உடுத்திக் கொள்வார்கள், ரெட்டுடுத்தி சாம்பலை பூசிக்கொண்டு வஸ்திரத்தை கிழிப்பார்கள். இது எதற்கு அடையாளம்? ஆண்டவரே, நாங்கள் மண்டையிலே வருகிறோம், நாங்கள் உம்மை விட்டு தூரம் போயிட்டோம். இது என்ன வாழ்க்கை? இது வெளியரங்கமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனினும் மாறல. வெளியே நாம காண்பிக்கிறோம், ஆண்டவரே நாங்க உம்மை தேடுறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள உண்மையாய் கர்த்தரை தேடுகிற அனுபவம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் வாழ்கிறவர்களுடைய பேர் தான் சண்டே கிறிஸ்டியன்ஸ். என்னது? சண்டே கிறிஸ்டியன். சண்டே மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை தேடுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து ஆண்டவரை தேடுறோம் என்று சொல்லி சொல்வாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கிழிக்கப்படணும், உன் இருதயம் மாறணும். உன் இருதயம் மாறினாதான்ப்பா நீ என்ன முழுமையா என்ன பண்ணுவ? என்னிடத்தில் திரும்புவ. ஹல்லேலூயா. சண்டே கிறிஸ்டியனா வஸ்திரத்தை கிழிக்கிறவனா அல்ல, அனுதினமும் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறவங்கள தான் கர்த்தர் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர், நான் உங்க கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், இன்னைக்கு தான் நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் வந்து ஜெபித்து நான் வரேன் அப்படின்னு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க 6 நாள் நான் மறந்துட்டேன் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு நான் ஜெபித்து சர்ச்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க யாராவது சொல்றீங்க இருக்கிறீங்களா? கையை நான் தூக்க சொல்லலைங்க. நீங்களே உங்களை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தான் பாஸ்டர் நான் இந்த பைபிளே நான் தொட்டேன், 6 நாள் நான் பைபிளை தொட மறந்துட்டேன், ஆனால் சண்டே இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும் இல்லைங்களா, அதனால இந்த பைபிளை நான் எப்படியா தொட்டு வசனத்தை வாசிச்சு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் வஸ்திரத்தை கிழிக்கிறவர்களுக்கும் இருதயத்தை கிழிக்கிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஹல்லேலூயா. நான் வெறும் கர்த்தரை எனக்கு குறிச்ச நேரத்திற்கு தேடுவேன், எனக்கு எப்போ ஆண்டவரை தேடணும்னு தோணுதோ அப்போ நான் கர்த்தருடைய முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அல்ல. தாவீது தான் ராஜாவா இருந்த போது கூட எத்தனை முறை கர்த்தரை தேடினாரு? 7 முறை. அவரை விட ஒரு பெரிய உத்தியோகம், ஒரு பெரிய வேலையில நீங்களும் நானும் என்ன பண்ணல இல்ல. அதனால தாவீது 7 முறை தேடினது போல நீங்களும் 7 முறை தேடுங்க என்று சொல்லி நான் சொல்லல. ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை என்ன பண்ணுங்க, அவருடைய முகத்தை பாருங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள். பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருதயத்தை கிழிக்க நாம ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை அவர் அண்டையிலே திரும்ப செய்வார். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் நம்மை அவர் அண்டையிலே திரும்ப செய்கிறார்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம வாசிச்சு சொல்லிங்களா 2:25, நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டு கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பெரிய பெரிய பச்சை புழுக்கள், இதை நான் அனுப்பினா உன்னை என்ன பண்ணுவேன்? என் அண்டை உன்னை தேட வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பச்சை கிளிகள், இந்த முசுக்கொட்டை பூச்சிகள், இல்லாட்டினா இந்த 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 வெட்டுக்கிளிகள் நாம் எதற்கு சமானமாய் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீதியானியர்களுக்கு சமானமாய் நாம சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம், நான் விஷயத்தை சொல்லிடுறேன். ஜனங்கள் மிகவும் பிரயாசப்பட்டு தங்களுடைய களஞ்சியங்களை சேர்த்து வைத்து அறுவடையின் காலம் வரும்போது, அறுவடை செய்ய ஆரம்பிக்கும் போது டமாண்டு மீதியானிகளை வந்து என்ன பண்ணுவானுங்க, எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிடுவாங்க. இதுவரைக்கும் அவங்க பட்ட பிரயாசம், இதுவரைக்கும் அவங்க பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில என்ன போயிடும்? இழந்துருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் அண்டையிலே நாம திரும்பலனா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? மீதியானியர்களை அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பேங்க்ல லட்சமா ஆயிரமா நீங்க சேர்த்து வைப்பீங்க. நீங்க கர்த்தர் அண்டையிலே திரும்பாம கர்த்தரை உண்மையாய் அவர் முழு இருதயத்தோடு நீங்க தேடாம இருப்பீங்கன்னா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு ஒன்று வரும். நான் வரும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில். நீங்க எதெல்லாம் சேர்த்து வச்சீங்களோ ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில் என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். ஹல்லேலூயா. இது எச்சரிப்பின் சத்தம். இன்றைக்கு நாம எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் காலம்தான் பொறுமையா இருப்பார். அவருடைய பொறுமையை நாம சோதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின பச்சை கிளிகள், வெட்டுக்கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்களை நான் அனுப்பி நான் என்ன பண்ணுவேன்? உங்களை என்னிடத்தில் திரும்ப வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் வேதனைப்பட்டாங்க இஸ்ரவேலர்கள். ஆண்டவரை 7 வருஷம் ஆண்டவர் மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ அவங்கனால 7 வருஷம் மிகுந்த வேதனை, மிகுந்த போராட்டம், மிகுந்த பிரச்சனை. அவங்கனால ஒரு நாள் கூட தலை தூக்கி நிற்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க இடத்துல காரியம் கைகூடி வரும்போது எல்லாத்தையும் மீடியானுக்கு என்ன பண்ணிடுவான்? சூறையாடிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிற வண்ணமாய் ஏங்க வருமானம் நிக்க மாட்டேங்குது? ஏன் நாம எவ்வளவோ ஆண்டவரே நான் இவ்வளவு சேர்த்து வைக்கிறேன், ஏன் எனக்கு இது குறைவாய் இருக்கிறது? ஏன் நான் நினைக்கிற வாழ்க்கை என்னால வாழ முடியல? நீங்க ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தூரமாய் போயிட்டீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் கர்த்தரிடத்தில் நாம திரும்பி இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் நாம வரணும்னா, நான் என்னுடைய வஸ்திரத்தை கிழித்தல்ல, முழு இருதயத்தோடு என் இருதயத்தை கிழித்து நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு என்ன பண்ணணும்? வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாட்டினா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் உனக்கு கொஞ்ச நேரம் தான்ப்பா டைம் கொடுப்பேன், நீ வரலன்னா நான் உன்னை என் இடத்துல வர வச்சிருவேன். அப்போதான் ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உன்னை விட்டு தூரம் போயிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி நாம கேட்போம். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் நமக்கு வேண்டாம். அந்த 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 நாட்களுக்குள்ளே நாம போக கூடாதுங்க. அதற்கு முன்பதாகவே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க. என்னிடத்தில் திரும்பு. ஹல்லேலூயா. நான் உங்களை என்னிடத்தில் திருப்பிக் கொள்வேன், அப்பொழுது நீங்க என்னை தேடி வருவீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களுக்கு பூர்வ காலத்தில் இருந்த வருஷத்தை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப தருவேன். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும், இதுவரைக்கும் நான் கர்த்தரை விட்டு திரும்பி இருந்த நாட்கள் போதும். இதுவரைக்கும் நான் கர்த்தரை உண்மையாய் முழு இருதயத்தோடு தேடாத இருந்த நாட்கள் போதும். இனி நான் ஒரு தீர்மானம் செய்வேன். ஆண்டவரே, உம்மை நான் பின்தொடர்வேன், உம்மை நான் பற்றி கொள்வேன், உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருப்பேன், அனுதினமும் உம்மை நான் தேடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. டி மேஜர், டி மேஜர். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், அணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன்.
நீர்தானே உன்னதமானவரே. ஆமாப்பா, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். தாவீது பாவம் செய்தார். ஆனா தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லும் போது தாவீது தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு நேராய் பவுலும் பேதுருவும் அப்போஸ்தலரும் சொல்லும் போது அவருடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலே குற்றப்பட்டது. They were pricked in their hearts அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது 2:37. ஹல்லேலூயா. நினிவே பட்டணத்தை யோனா வந்து அவர்களை நியாயத்திருக்கும் போது நினிவே ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து என்ன பண்றாங்க? தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு வஸ்திரங்களை கிழித்து அல்ல. எதை கிழித்துங்க? இருதயத்தை கிழித்து. இருதயத்தை கிழிக்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? நம்ம இருதயத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நமக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? அதே 2:26 நீங்க வாசிங்க, பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த துதிப்பீர்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நான் உங்களுக்கு திருப்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நிறைவாய் நம்மை நடத்துவார், சம்பூர்ணமாய் நம்மை நடத்துவார். நமக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும்படி. இவர் சொல்றாரு, யாரு? போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, நிறைவான பலன். ஹல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் வந்த உனக்கு என்ன தருகிறாருங்க? நிறைவான பலன். எபேசியர்ல 3:20 நாம பார்க்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 58:11 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, சங்கீதத்துல நாம வாசிக்கிறோம் 91:16, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி. நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பெருக பண்ணுவார். எப்பொழுது? நான் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார், நீடித்த நாட்களாய் என்னை திருப்தி ஆக்குகிறார், நிறைவான பலனை கொடுத்து என்னை திருப்தி ஆக்குகிறாரு. அது மாத்திரமல்ல, எனக்கு என்ன கொடுக்கிறாரு? ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுக்கிறாரு. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நம்மை திருப்தியாய் வைக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கேயும் நான் தலை குனிந்து போகாதபடிக்கு, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தலையை உயர்த்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வஸ்திரங்களை கிழித்தல்ல, நம்முடைய இருதயத்தை கிழிக்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் நம்மிடத்திலிருந்து, கர்த்தர் நம்மை எப்படி அவர் நம் அண்டையிலே சேர்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 7 3 வாசிங்க. இன்னைக்கு உடைய தீமே இந்த எபினேசர் தான் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த வார்த்தையும் எபினேசரை நான் டச் பண்ணிட்டு தான் என்ன பண்ண போறேன்? போக போறேன். ஹல்லேலூயா. பாடல்ல ஆரம்பிச்சதுலேருந்து அந்த எபினேசர் என்கிற அந்த வார்த்தையை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லி கொடுக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல்
இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களை, அஸ்தரோத்துகளை உங்களிடத்திலிருந்து என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. இந்த அந்நிய தெய்வர்கள், இந்த அஸ்தரோத்துகள் உள்ள கொண்டு வந்தது யார் தெரியுமா? பெலிஸ்தியருடைய முறைமை தான். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பெலிஸ்தியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், பெலிஸ்தியருடைய கை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஓங்கி இருந்ததுனால ஜனங்கள் தோல்வியை சந்தித்திருந்தார்கள். ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைச்ச காரியத்தை அவங்களுக்குள்ள செய்ய முடியல. நம்ம ஒரு இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. அப்போ எப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தாரோ அப்பொழுது பெலிஸ்தீனுடைய கை இஸ்ரவேலுக்கு மேல விரோதமா இருந்தது. அதுக்கு முன்பதாக பெலிஸ்தீனுடைய கை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஓங்கி இருந்ததுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெலிஸ்தியருடைய கை இஸ்ரவேல் மேல பலமாய் ஓங்கி இருக்க செய்தார். ஏன் தெரியுமா? அப்போதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன தேடுவாங்க. ஹல்லேலூயா. ஜனங்கள் பயப்படுறாங்க. அவங்க பாருங்க பயப்படுறாங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 7:10. ஆறாம் வசனத்தை வாசிங்க. பயப்படுறாங்க. பயந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டோம், எங்களை எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க. ஏன்னா பெலிஸ்தியருடைய கை இஸ்ரவேல் மேல ஓங்கி இருந்தது. ஆனா என்றைக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரோ அப்பொழுது கர்த்தருடைய கை பெலிஸ்தியர் மேல ஓங்கி இருந்தது. ஹல்லேலூயா. இந்த பெலிஸ்தியன் யார்? ஆண்டவர் பெலிஸ்தியரை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை தம் மண்டையிலே திருப்ப வைக்கிறார். ஏன் ஆண்டவர் பெலிஸ்தியரை இந்த இடத்துல கொண்டு வந்து காண்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தியனுக்கு ஒரு பேர் உண்டு. தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான்? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அப்போ கர்த்தர் உங்களை என்னையும் நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம எப்படி பண்ணிருக்கிறாரு? விருத்த சேதனத்தை கொண்டு வந்திருக்கிறார். we have all have a circumcised heart. ஆண்டவர் நமக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்குள்ள வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார், நீ என்ன பண்ற, நீ விருத்த சேதனம் இல்லாத காரியத்தை உள்ள கொண்டு வர. ஹல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் 17:26 வாசிங்க பார்க்கலாம். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். இப்போ 1 சாமுவேல் 17:36 வாசிங்க. நியாயாதிபதிகள் 14:3 வாசிங்க. இப்போ இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், சிம்சோன் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சை கீழ்ப்படியாம
விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தியருடைய ஸ்திரீ மேல அவர் நோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல இந்த இடத்துல வாசிங்களேன். இப்போ 1 சாமுவேல் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 10ல வாசிங்க பார்க்கலாம். இது கர்த்தருடைய உடன்படிக்கையா இருந்தது என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தமக்கும் ஒரு உடன்படிக்கையை இந்த விருத்த சேதனம் மூலமாய் ஆண்டவர் உள்ள கொண்டு வராரு. அப்போ கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கையை பிசாசானவன், சத்ருவானவன், பெலிஸ்தியனானவன், விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் அவன் உள்ள வரும்போது அவன் என்ன பண்றான்? நமக்கும் அவருக்கும் இருக்கிற உடன்படிக்கையை உடைத்து போடுகிறான். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்க வேண்டிய இந்த ஐக்கியத்தை நாம் என்ன பண்றோம்? உடைத்து போடுகிறோம். ஏன்? அந்நிய தேவர்கள், அஸ்தரோத்துகள், பாகால்கள், இப்படிப்பட்ட அந்நிய தேவர்கள் உள்ள வர ஆரம்பிச்ச உடனே விக்கிரக ஆராதனை பெருகிவிட்டது. ஆண்டவர் கொஞ்ச நேரம் தான் மோசே வருவதற்கு டைம் ஆனா இவங்க உடனே என்ன பண்ணாங்க? ஒரு பொற்கண்டு குற்றியை உண்டு பண்ணி சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரக ஆராதனை உள்ள வந்த உடனே பெலிஸ்தியனுடைய கை இஸ்ரவேலர்கள் மேல ஓங்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பிரிவினையை கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாகால்களை, அஸ்தரோத்துக்களை, அந்நிய தேவர்களை விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இன்றைக்கு நாம என்ன விக்கிரக ஆராதனை செய்யறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து காண்பிக்கட்டுமா? வாசிங்க. ஃபர்ஸ்ட் முதலாவது விக்கிரக ஆராதனை என்ன தெரியுமா? பேர் புகழ். என்னதுங்க? பேர் புகழ். எனக்காக நான் என்ன பண்ணணும்? ஒரு பேரை நான் சேர்த்து வைக்கணும். எனக்காக ஒரு புகழை நான் சேர்த்து வைக்கணும். டிகிரி போட்டதுக்கு அப்புறம் MA BHD PH அது இதுன்னு சேர்த்துட்டு கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தங்களை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் தான் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். அல்லேலூயா. எனக்கு முதலிடம் கொடு, நீ எனக்கு முதலிடம் கொடு. அதே போல மனுஷர்களுக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்கள். கணவன் மனைவிக்கு முதலிடத்தை கொடுக்கிறது, மனைவி கணவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு முதலிடத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம முதலிடத்தை கொடுக்கும் போதுதான் கர்த்தரை நாம் உண்மையாய் சேவிக்கிறோம். மற்றவர்கள் யாருக்கு நாம முதலிடத்தை கொடுத்தாலும் நாம என்ன பண்றோம்? விக்கிரக ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோமே கொலோசியர் 3:2 பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடு. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுடைய கேரியர், அவங்களுடைய ஆம்பிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் இப்படி பண்ணணும், நான் இவ்வளவு படிக்கணும், நான் இவ்வளவாய் வளரணும், நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், எனக்கு இத்தனை பேர் எனக்கு பணிவிடை செய்யணும், இத்தனை பேர் என்ன சேவிக்கணும் என்று சொல்லி அவங்களுடைய கெரியரை, அவங்களுடைய ஆம்பிஷனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. கெரியருக்கும் ஆம்பிஷனுக்கும் நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இதுதான் விக்கிரக ஆராதனைக்குரிய ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. மார்க் 8:36 நாம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். மார்க் 8:36. உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்தி நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்திட்டோம்னா உன் ஆத்துமாவை நீ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுப்பா? கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு பரிசுத்தமாய், கர்த்தருக்கு உண்மையாய் நீ இரு. அதுதான் உன்னை என்ன பண்ண போகுது? உன்னை பரலோகத்துக்கு போய் சேர்க்க போகுது. நீ வாழ்கிற இந்த கேரியரோ, உன்னுடைய உலகத்தின் படிப்போ, இல்லை நீ வேலை ஸ்தலமோ, இது உன்னை என்ன பண்ணாது? பரலோகத்திற்கு கொண்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை. இன்னொரு விக்கிரக ஆராதனை உங்களுக்கு சொல்லட்டுமா? லிவிங் அ கம்ஃபர்டபிள் லைஃப். என்னது? செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வது கூட விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்? அவங்களுக்கு
செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் என் குடும்பம் என்னுடைய வீடு நாங்கள் செழிப்பா சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாய் கர்த்தரை நாம தேடுவோம்னா, உண்மையாய் கர்த்தருக்கு நாம ஊழியம் செய்வோம்னா, ஆண்டவர் சொல்லுறாரு, நீ என்ன பண்ணு, நீ உன்னை வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் வாழ அழைக்கணுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள்னா சில எதிர்ப்பு வரதான் செய்யும். கிறிஸ்தவர்கள்னா அவங்களுக்கு விரோதமாய் அரசாங்கம் சில காரியத்தை கொண்டு வரும். கிறிஸ்தவர்கள்னா நம்மை சில பேர் ஏளனமாய் நினைப்பார்கள், சில பேர் நம்மை விரோதமாய் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனா அதை நம்மளுடைய அடையாளத்தை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்காக நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் நாம வைராக்கியமா போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்றோம்? எத்தனை பேர் நாம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்துட்டு போய் செய்றோம்? நமக்கு எல்லாருக்கும் வேண்டியது, நான் ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப்ல இருக்கணும், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும், எனக்குன்னு இந்த அமைப்பை நான் வைத்துக்கொண்டு எனக்குன்னு ஒரு எல்லையை நாம குறித்து கொண்டு அந்த எல்லைக்குள்ளே நாம வாழ்ந்து இருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய எல்லையை அவரால் பெரிதாக்க முடியல. நீ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீ வெளியே வா. உன்னுடைய நீ உனக்கென்று நியமித்த அந்த கம்ஃபர்டான வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வா. நீ வெளியே வந்தாதான் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே இருந்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இன்னும் நீ கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறல, ஏன் எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மை இன்னும் நான் பார்க்காம இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வந்து இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பாருப்பா. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் உன்னால என்ன முடியுமா? என்ன முடியலையே ஆண்டவரே, அப்படிதான் நான் உன்னை உயர்த்த போறேன். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. வெளியே வரணுங்க. நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்வேன். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு மரித்தோம்னா நாளைக்கு நம்ம எங்க போவோம் நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் கர்த்தருக்கென்று நான் ஏதாவது செய்வேன். ஹல்லேலூயா. அவமானத்தை தாங்குவேன். யார் என்ன அடிச்சாலும் நான் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக தானே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்தாரே. ஹல்லேலூயா. ஏன் நம்மளால இந்த கம்ஃபர்ட் லைஃப்ல இருந்து வெளியே வர முடியலங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்ஃபர்டபிள் லைஃப் it is an idol worship. ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்வேன், கர்த்தருக்காக நான் என் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த இந்திய தேசத்திற்கு வந்து தங்களுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை மிஷனரிமார்கள் இந்த இந்திய தேசத்திற்கு வந்து தங்களுடைய ஜீவனை கொடுத்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னபடினாலதான் இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிந்து இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி என்கிற இடத்துல ஒரு சுவிசேஷகர் வந்தார். எத்தனையோ சுவிசேஷகர் நம்முடைய தேசத்திற்குள்ள, நம்முடைய இந்திய தேசத்திற்குள்ள எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய கம்ஃபர்டபிள் லைஃபை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன வேணும்? நான் நல்லா இருந்த போதும், என் குடும்பம் நல்லா இருந்த போதும், எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு பேரு, எனக்குன்னு ஒரு புகழ், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது அல்லங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இது அற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்ஃபுல் லைஃபை நாம வாழணும்னா கர்த்தருக்காக வாழ நாம ஒப்பு கொடுக்கணும். அந்த கம்ஃபர்டபிள் லைஃப்ல இருந்து வெளியே வர நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரம் போகும். கர்த்தருக்கு என்று நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது சில உடல்ல நம்மளுக்கு சில சோர்வு வரும், சில அசதிகள் வரும். ஆனாலும் அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருட்டா பார்க்க கூடாது. பாஸ்டர், சண்டே ஒரு நாள் தான் பாஸ்டர் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், அன்னைக்கு கூட எங்களை ஊழியத்திற்கு வர சொல்றீங்களே பாஸ்டர். எப்படி? சாட்டர்டே ஒரு நாள் தான் பாஸ்டர் எங்களுக்கு டைம் கிடைக்குது, அன்னைக்கு கூட எப்படியாச்சும் நீங்க ஃபாஸ்டிங் பிரேயரை வச்சிடறீங்களே. எப்போங்க நாம நம்மளுடைய கம்ஃபர்டபிள் லைஃப்ல இருந்து வெளியே வர போறோம்? ஹல்லேலூயா. கம்ஃபர்டபிள் லைஃப், சுகபோகமான வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னா என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. கர்த்தர் இடத்துல நான் திரும்பணும்.
என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை திருப்புவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்களை எழுப்பி விட்டார். அப்போதான் ஐயோ ஆண்டவரே, நாங்க பாவத்தை மன்னிங்க, நாங்க உம்மை தேடுவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்து தங்களுக்குள் இருந்த விக்கிரக ஆராதனை அவர்கள் அகற்றி போட்டார்கள். அந்நிய தேவர்களை, அஸ்தரோத்துகளை அகற்றி போடும்போது கர்த்தர் அவர்களுக்காக ஒரு ஜெயத்தை மிஸ்பாவில் தந்தார். ஹல்லேலூயா. எபினேசர் இதுவரை உதவினார், இனிமேலும் நமக்காக உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. எபினேசர் நீர்தானையா இதுவரை நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படி நாம செய்யும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லுகிற பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? 1 சாமுவேல் 7:14 வாசிங்க, கடைசி வரியை வாசிங்க. இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வரவில்லை. கர்த்தர் ஒரு சமாதானத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை என்ன பண்ணுவாரு? பூர்வ காலத்தில் இருந்த நாட்களை போல உங்கள் நாட்களை கர்த்தர் புதிதாக்கி தருவார். யோவான் 16:33 வாசிக்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் உபத்திரம் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எல்லா போராட்டங்கள் உண்டு. ஆனா நமக்கு ஒரு தைரியம் என்ன? கர்த்தர் நமக்கு இவைகளின் மத்தியிலும் ஒரு சமாதானத்தை தந்து, ஹல்லேலூயா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனையில தந்து என்ன பண்றாரு? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 29:11 நாம வாசிக்கிறோம், கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமாங்க? ஆண்டவர் நமக்கு தருகிற சமாதானம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அந்த சமாதானம் கிடைக்காம தான் எங்கெங்கேயோ போறான். ஆனா ஆண்டவர் தராரு, நான் உனக்கு இந்த சமாதானத்தை என்ன பண்றேன்? இலவசமா தர. ஆனா நீ என்னிடத்தில் திரும்பு. ஹல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 3வது காரியம், இளைய குமாரன். லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. குறைவுபட தொடங்கினான். அந்த இடத்துல அந்த பஞ்சத்தை கொண்டு வந்தது கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எந்த கவலையும் இல்லை. தேசத்துல பஞ்சம் வந்துருச்சுன்னா உங்களால அந்த பணத்தை கொடுத்து ஏதாவது வாங்க முடியுமா? ஹல்லேலூயா. பூமியை விளைய செய்கிறது யாருங்க? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ பஞ்சத்தை கொண்டு வரதும் கர்த்தர், விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். 3 வருஷம் மழை பெய்யல, அப்புறம் மழை வந்தது. அப்போ கர்த்தரிடத்துல தான் இது எல்லாமே இருக்குது.
அப்போ கர்த்தரிடத்துல நான் திரும்பாம நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கை, அதுதான் இளையகுமாரன் வாழ்ந்திருந்தான். கர்த்தரை தேடாமல், அப்பா வீட்டுல இல்லாம, அப்பாவுடைய கண்காணிப்பு எனக்கு வேண்டாம், அப்பா என்னை பார்க்க கூடாது, நான் எனக்கென ஒரு வாழ்க்கை வாழ்றேன் என்று சொல்லி தனக்கென்று, தன்னுடைய சுயத்திற்கு தனக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பஞ்சம் வந்த உடனே குறைவுபட தொடங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பார்த்து சொல்லுகிற காரியம், நீ எப்போ என்ன தேடுவ தெரியுமா? நான் உனக்கு ஒரு குறைவை கொண்டு வரேன் பாரு, ஒரு வறட்சியை கொண்டு வரேன் பாரு, ஒரு பஞ்சத்தை கொண்டு வரேன் பாரு, உனக்கு ஒரு இல்லாமை வருது பாரு, அப்போ நீ என்ன பண்ணுவ? தேடுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் பணம் நிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒரு பொத்தல் பையில இவ்வளவுதான் காசு போட்டாலும் என்ன பண்ணாது, நிக்காது, கீழே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சில குறைவுகள், சில 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 பஞ்சங்கள் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? நாம் அவரிடத்துல திரும்பணும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை திருப்புவேன். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? யோசேப்புக்கு விரோதமான சில காரியத்தை செய்தார்கள். இப்போ யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை தேடி வரும்படிக்கு ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்தார். 7.5 வருஷம் பஞ்சம், அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் அவங்க யோசேப்பை தேடி வராங்க. ஹல்லேலூயா. தாங்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நாம சில காரியத்தை, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் நாம் செய்த தவறை உணரும்படிக்கு சில பஞ்ச காலத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். சில குறைவுகள் வருது, சில வறட்சிகள் வருது. ஏன்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம செஞ்சிருக்கிறோம். யோசேப்புக்கு விரோதமான காரியத்தை சகோதரர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு விரோதமான காரியத்தை இளைய மகன் செய்தான். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. அப்போதான் அவனுடைய கண்கள் தெளிவாகிறது. அப்பொழுதுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ, நான் அப்பாவை விட்டு தூரம் வந்துட்டேனே. ஹல்லேலூயா. சில பஞ்ச காலத்தை கர்த்தர் கொண்டு வந்து நம்மை அவரிடத்துல திரும்பும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம ஒப்பு கொடுப்போமா? பாருங்க, இன்னொரு இடத்துல நான் சொல்றேன். ஆதியாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இந்த பாலைவனத்துக்குள்ள போகும்போது மிகுந்த பசி உண்டானது. வாசிங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 2-3 வாசிங்க பார்க்கலாம். நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த. நினைச்சு பார்க்கணும்பா, ஏன் நாம நடக்கிறோம்? ஏன் நாம வனாந்திரத்துல நடக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் வருது? நாம கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். 2 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 8. கர்த்தர் பஞ்சத்தை என்ன பண்ண போறாரு? வருவிப்பார். 7 வருஷம் தேசத்துல இருக்கும். ஆனா அந்த சுனாமியன் ஸ்திரீக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 46:27 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 46:27. 46:27.
வரும்படி என்ன பண்றாரு ஆண்டவர்? கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. நிக்க வச்சுட்டு இப்போ யோசேப்பு அப்பா வீட்டுக்கு போறார். எத்தனை வருஷம் தள்ளி இருந்தார் தெரியுமா? 16 வயசுல யோசேப்பு வெளியே போறார். 40வது வயதுல உள்ள வரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல வந்த உடனே அப்பாவை பார்க்கும் உடனே மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. போதும் போதும் போதும், டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ அப்பா வீட்டுக்கு வரும்போது இளையகுமாரன் அப்பாவை பார்த்த உடனே வீட்டுக்குள்ள கூட வரலங்க, அப்பா ஓடி போய் என்ன பண்றாரு? கட்டி முத்தமிட்டு அவன் இழந்த அதிகாரத்தை திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவரிடத்திலே திரும்பி வரும்போது இழந்த அதிகாரத்தை அவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். எந்த அதிகாரங்க? ஹல்லேலூயா. எதையும் நான் சாதிக்கும்படியாய், எதையும் நான் செய்யும்படியான ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிசாசு என் காலின் கீழாய் நசுக்க அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ள பலனின் அதிகாரத்தை எனக்கு அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் தந்து என்னை நிறைவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை திருப்புவேன். அப்பொழுது பூர்வ காலத்தில் இருந்த நாட்களை போல உங்கள் நாட்களை புதிதாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்த சந்தோஷத்தை, இழந்த சமாதானத்தை, இழந்த நிறைவான ஆசீர்வாதத்தை, இழந்த அதிகாரத்தை ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரு. ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வராம நாம் தூரமா இருக்கும்போது ஆண்டவர் மீதியானிகளை அனுப்புவாரு, பெலிஸ்தியரை அனுப்புவாரு, பஞ்சத்தை அனுப்புவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நாம சந்திக்கிற சில சோதனைகள். இவைகளை நாம சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தரிடத்துல நாம திரும்பும் போது கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா?